விவாகரத்து மனு அப்ளை பண்ணதுக்கு பிறகு மனைவி சங்கீதா விஜய் அவர்களுக்கு ஒரு சூட்கேஸ் ஒன்று அனுப்பி வச்சிருக்காங்க. அதை திறந்து பார்த்துட்டு விஜய் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணுற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை அந்த வீடியோல பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷ திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா விஜய் அவரோட மனைவி சங்கீதா அவங்க இப்போ ரீசெண்டாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் தளபதி விஜய் அவர்கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய தகாத உறவு இருக்கிறதாவும் பலமுறை அதை பற்றி கண்டிச்சும் அதை பற்றி விஜய் கேட்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனு தாக்கலில் குறிப்பிடப்பட்டிருக்குது. குறிப்பாக பலமுறை இந்த டைம் எச்சரிச்சிருக்காங்க. எச்சரிச்சுமே அதை அவர் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் நிரந்தரமாக பிரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி கடந்த ஒரு வார காலமாகவே தமிழ் திரையுலகத்திலும் சரி, அரசியல் வட்டாரத்திலும் சரி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. உண்மையாகவே விஜய் அப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருப்பாரா? அவர் மேலே அவருடைய சொந்த மனைவியை இப்படிப்பட்ட ஒரு பழி சுமத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குங்கிற மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆடி போயிருக்காங்க. இதுக்கிடையில் இவங்களோட வழக்கு விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி அதே செங்கல்பட்டு கோர்ட்ல ஹியரிங்க்கு வரப்போகுது. அப்ப விஜய் தரப்பை சேர்ந்தவங்களோ சங்கீதா தரப்பை சேர்ந்தவங்களோ ஆஜராகணும். சங்கீதா இப்ப லண்டன்ல அவங்க ஃபேமிலியோட பிசினஸை கவனிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். இந்த வழக்கு விசாரணைக்காக தான் அவங்க சென்னை வருவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கிடையில இந்த வழக்கு சம்பந்தமான எல்லா ஃபைல்ஸு, அது சம்பந்தமான மனு, பெட்டிஷன் இது எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்து அதை கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் தரப்புக்கும் ஒரு காப்பி அனுப்பப்பட்டிருக்குதான். இந்த ஒட்டுமொத்த காப்பியோ ஒரு ஸ்வீட் கேஸில் வச்சு அதை தன்னோட அட்வொகேட் மூலயமா விஜய் அவர்கள் அட்வொகேட் வீட்டுக்கு அவர் அனுப்பி வச்சிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் விஜய் அவர்கள் ஆடி போயிருக்காரு. எந்த ஒரு மனைவியை அவர் ரொம்ப ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரோ அந்த ஒரு மனைவி கிட்ட இருந்தே ஒரு ஸ்வீட் கேஸில் விவாகரத்து மனு வரும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கல. என்னைக்காவது ஒரு நாள் இவங்க பிரச்சனை சுமூக நிலைக்கு போகுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெயிட் பண்ணது வேலைக்கு ஆகாது, இது 2 பேருக்குள்ள மனக்கசப்பை வாழ்க்கையில் இந்த விரிசல் தான் அதிகமாகும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் இப்போ சங்கீதா அவங்க வந்திருக்காங்களாம். இன்னொரு பக்கம் என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா, இந்த ஒரு ஸ்வீட் கேஸ் கைக்கு வந்துச்சுல, அதுக்கப்புறம் தான் இந்த பெட்டிஷன் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கிடையில ஏப்ரல் 20ஆம் தேதி இப்போ ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடியே சங்கீதா கிட்ட சமரசம் பேச்சுவார்த்தை ஈடுபடுறதுக்காக விஜய் தரப்பு முன் வந்திருக்காங்களாம். கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு அதுவும் எலெக்ஷன் டைம்ல பண்ணும்போது கண்டிப்பா பெண்கள் ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை நம்ம கம்மி பண்ணணும், சரி பண்ணணும்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம நம்மளே சமரசமான முடிவு எடுத்துக்கலாம், சமாதானம் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், அந்த நடிகையோட பெயரை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குதான். ஒருவேளை இப்ப ஹியரிங்க்கு முன்னாடி விஜயோட மனைவி சங்கீதா ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணாங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளிவருமா. அவங்க உண்மையை சொல்றாங்களோ பொய் சொல்றாங்களோ கண்டிப்பா விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு அது பெரிய இமேஜ் டேமேஜ் ஆயிடும். அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்காக தான் இப்ப இந்த ஒரு முடிவு அவங்க டீம் எடுத்திருக்காங்களாம். இதுக்கு சங்கீதா தரப்பு கிட்ட என்ன மாதிரி பதில் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு கோவத்திலையோ அந்த மனு தாக்கல் பண்ணியிருக்கும் போது பல விஷயங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் படிச்சு பார்க்கும்போதே பயமா இருக்கு. அவ்வளோ விஷயம் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்றாங்கன்னா சமரச பேச்சுவார்த்தைக்கு அவங்க வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கும் அவங்க என்ன மாதிரி டிமாண்ட் வைக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.